என் தங்கப்பிள்ளையே, பேரதிர்ஷ்ட செய்தியினை மீண்டும் மீண்டும் இந்த வராகி என்னிடத்திலிருந்து பெறுவதற்கு தயாராகிவிட்ட என் குழந்தைக்கு அம்மாவின் ஆசீர்வாதங்களோடு இன்று நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இன்று பாஞ்சராத்திர தீபத்தினுடைய நாள் அல்லவா? என் குழந்தையே, விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய நாள். இந்த நாளில் இத்தனை நாளுமே நீ தீபங்கள் ஏற்றவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. இன்று விஷ்ணு பகவானை மனதார நினைத்து அவருக்கு 5 தீபங்களை உன்னுடைய பூஜை அறையில் நீ ஏற்றி வைத்தால் போதும். நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வத்தோடு தொடர்பு படுத்திதான் இருக்கின்றது. தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை இது சரியாக வெளிக்காட்டி கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுது, நாம் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கையோடு இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்து விட்டது என்று யோசித்து மனம் வேதனைப்படுவதற்கு பதிலாக இனி நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். என் குழந்தையே, இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் இந்த வராகி நான் பொறுப்பாவேன். அதுபோல உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்களுக்கும் நானே பொறுப்பாவேன் என்பதனை நீ மறக்க வேண்டாம். நல்லதை கொடுப்பவள் தீயதையும் கொடுக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே எதிர்பார்த்து நிற்காதே. நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் சரியானதையும் சரியில்லாததையும் தெளிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்றுவிட நீ தயாராக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை இன்று இரவுக்குள் நீ சொல்லிவிட்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய நடமாட்டம் அதிகரித்து விடும். உன் இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும் என்பதனை நீயே கண்கூடாக கண்டு விடுவாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை சுலபமாக ஒவ்வொரு நன்மைகளையும் காட்டி கொடுத்தது என்று பார்த்தாயா? எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை ஏற்கனவே கொண்டு வர தொடங்கிவிட்டாய். இருந்தாலும் இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாட்களும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, விஷ்ணு பகவானை நினைத்து இன்று நீ தீபம் ஏற்றக்கூடிய நாளில் 5 தீபங்கள் நிச்சயமாக வட்ட வடிவில் வைத்து உன்னுடைய பூஜை அறையில் ஏற்று. என் குழந்தையே, நெய் இருந்தால் நெய் ஊற்றி ஏற்றினால் மிகவும் நல்லது. நெய் இல்லை, என்னால் நெய் ஊற்றி ஏற்றுகின்ற அளவிற்கு வசதி இல்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் நல்லெண்ணெயோ விளக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயோ ஊற்றி நீ நிச்சயமாக தீபத்தை ஏற்று. அடுத்த நாள், அதாவது அடுத்தது இதே பஞ்சாத்திர தீபம் ஏற்றக்கூடிய நாள் வரும் பொழுது நெய் தீபம் ஏற்றக்கூடிய அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகி இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அம்மா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம். நம்பிக்கையோடு இதனை செய்து பார். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. மனதால் என் பிள்ளை, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இருப்பாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்கும் அல்லவா? அப்பேற்பட்ட சந்தோஷத்தை இன்று பெறுவதற்கு நீ தயாராக இரு. என் பிள்ளையே, இந்த தெய்வத்தை ஏற்றி வைத்துவிட்டு விஷ்ணு பகவானை மனதார வேண்டிக் கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர நின்று நாராயணா
நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டால் போதும். என் குழந்தையே, இது விஷ்ணு பகவானை சென்று சேர்கின்ற மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அல்லவா? ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு அவரின் மீது அன்பு கொண்டு அவரிடத்தில் உன் வேண்டுதலை வைக்கின்றாய், எந்த அளவிற்கு அவரிடத்தில் உனக்கான வேண்டுதலை நீ உறுதியாக வைக்கின்றாய், அது மட்டுமல்ல எந்த அளவிற்கு அவர் மீது நீ அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நிச்சயமாக இந்த சத்தம் அவருக்கு வெளிப்படுத்தும். நீ சொல்கின்ற இந்த வார்த்தையில் இருக்கின்ற உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த அளவிற்கு அன்போடு இதை சொன்ன என்பதனை புரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக உனக்கான ஒட்டுமொத்த ஆசிகளையும் அவர்கள் வழங்குவார்கள் என்பதனை மறக்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை முழுமையாக வந்து சேரும். என் பிள்ளையே, விஷ்ணு பகவானை நீ வணங்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் அவரை நோக்கியதாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நீங்காத எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஏனென்றால் செல்வம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் உன்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விட்டதாகத்தானே அர்த்தம். ஏனென்றால் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பாதி பிரச்சனைகள் இதனால் தான் நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க விஷ்ணு பகவானிடம் மனதார நீ வேண்டிக் கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். எந்த காலத்திலும் நீ எதையும் இழந்து விடாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா சொன்னது போல இன்று இரவுக்குள் நீ சொல்லிவிடு. நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாளில், கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாளில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்தாயோ, எந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்து அதிலிருந்து நீ மீண்டு வந்தாயோ, இதிலிருந்தெல்லாம் இனிமேலும் உன்னை உன்னால் நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும். வேண்டும் என்றே உனக்கு தீங்கினை செய்தவர்களும் சரி, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை வேடிக்கை பார்த்தவர்களும் சரி, எல்லோருமே மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கின்ற அளவிற்கு நல்ல நிலைக்கு நீ வந்து விடுவாய். நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லும் பொழுது உனக்குள் இருந்து வருகின்ற அந்த உண்மையான அன்பும் நம்பிக்கையும் நிச்சயமாக விஷ்ணு பகவானிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதலை இன்று நிறைவேற்றி கொடுத்து விடும். அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். வராகியானவள் நமக்கு இதை சொல்கிறாளே என்கின்ற எண்ணங்கள் உனக்கு தோன்றலாம். ஆனால் எல்லாம் நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைக்கட்டும், ஆனால் நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். அம்மாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இரு. வருகின்ற கஷ்டங்களும் வரப்போகின்ற துன்பங்களும் நிச்சயமாக உன்னை பெரிதாக பாதிக்காது. எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய அளவிற்கு வல்லமையை இந்த வராகி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. வராகியின் பிள்ளையான உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் இனிமேலும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன் அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். வராகியின் பிள்ளையான நீ என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாய். உன்னை எந்த நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த நிலையும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொள். வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் எல்லாம் படுகின்ற கஷ்டங்களை கண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய். ஒருவருக்கு கெடுதலை செய்துவிட்டு நன்றாக இருந்து விடலாம் என்று யாராலும் இங்கே கனவு காண முடியாது. அவரவர் துன்பங்கள், அவரவர் வேதனைகள் அவர்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.